டேய் விக்ரம், என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, உள்ள போனவங்க இன்னும் யாருமே வரல. இது ஹாஸ்பிட்டல். பிரீத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தலையெழுத்து. அந்த ஃப்ராட பத்தி சொன்னோன்னே அவனை செருப்ப கழட்டி அடிப்பான்னு நினைச்சான். இவன் விஷத்தை குடிச்சு வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். டாக்டர். எஸ். என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கறா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? அவங்க சாப்பிட்ட பாய்சன் ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே வாமிட் பண்ண வச்சு வெளியில எடுத்துட்டோம். சோ பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். இருந்தாலும் உடனே எதுவும் சொல்ல முடியாது. பாய்சன் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். இன்னும் 48 மணி நேரம் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். யாரும் உள்ள போய் தொந்தரவு பண்ண வேண்டாம் ப்ளீஸ். சரி, தேங்க்யூ டாக்டர். என்னடா இது, இன்னும் என் பொண்ணை பத்தி கன்ஃபார்மா எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்களே. கடவுளே, என்ன ஏன் எப்படி சோதிக்கிறே? அம்மா வேற எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போயிருப்பா? தான் பொண்ணு வாழ்க்கை கெடுத்தவன எப்படி பழி வாங்குறேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பா. வேற என்ன செய்வா? சரி, நீங்க கோபப்படாதீங்க. நான் அம்மா எங்க இருக்காங்க தேடி பார்த்துட்டு வரேன். அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னடா, எதுக்குடா இத்தனை தடவை ஃபோன் பண்ற? ஐயோமா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சுமா. அந்த ஃப்ராட பத்தி பிரீத்திட்ட சொன்னோம். அவ விஷத்தை குடிச்சிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோமா. பிரீத்தி இப்ப எப்படிடா இருக்கா? இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர் தான். பட் இன்னும் டாக்டர் 48 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்கம்மா. ஐயோ, அம்மா எங்கம்மா இருக்க நீ? நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அதை முடிச்சிட்டு வந்து சந்தோஷமா என் பொண்ணை பாக்குறேன். அம்மா, பொண்ணை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? அது வந்துடா, ஓகேம்மா, நீங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. பிரீத்தியை நான் பாத்துக்கிறேம்மா. சீக்கிரம் வாங்கம்மா. நான் என்னவோ நினைச்சேன், எல்லாமே தப்பா போச்சு. என்னால எல்லாருக்கும் அவமானம். விளையாட்டுத்தனமா நான் செஞ்சது இன்னைக்கு பல பேர் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. I am a fool. I am an idiot. I am a fool. I am a fool. ஏய், என்னடா செய்ற? விட்ரா. ஏய், சொல்றது கேளுடா. என்ன செய்யணும்? அதான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். என் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குடா. ரமேஷ், இனிமே நடந்து போன விஷயத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. வீணா ஸ்ட்ரெஸ் வர வச்சுக்காத. இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். எனக்கு தெரிஞ்சு உன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. டோன்ட் வரி. இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். எங்க நல்லபடியா நடக்க போகுது? பிரீத்தியால மறுபடியும் எனக்கு டென்ஷன். மகேஷ், டாக்டர் கிட்ட கேட்டியா பிரீத்தி எப்படி இருக்கா? கேட்டேன். ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். பட் கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. பிரீத்தி விஷம் குடிச்சது காரணமா வச்சு கூட போலீஸ் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சரி விடுறா. இன்னும் இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா உன் உடம்பு தான் ஸ்பாயில் ஆகும். விடு. விட முடியலடா, எதையும் விட முடியல. நான் செஞ்ச தப்பு எல்லாம் தண்டனையா மாறி எனக்கு கொல்லுதுடா. என்ன மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, நம்ம குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து தானடா பாதிக்குது. விதிய மதியால வெல்லலான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க விஷயத்துல மதி கூட மண்ணா போகுதுடா. ஐ அம் an unlucky guy. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதடா. இனிமேதான் உன் லைஃபே ஆரம்பிக்க போகுது. நீ ஒன்றும் தனியால் கிடையாது. உனக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு. அவங்க லைஃப் பாரு. ராஜகுமாரி அக்கா உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே வழிகாட்டியிருக்காங்க. பிரீத்தி விஷயத்த முதல்ல அவங்க கிட்ட சொல்லலாம் வா. எப்படிரா? நான் செஞ்ச முட்டாள்தனமான காரியத்தை நினைக்கும் போது அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இப்படி தனியா ரூம்ல இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி திங்கிங் தான் வரும். வா போலாம். நான் தான் சொல்றேன்ல, நீ போடா. அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்படியே அவங்க உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்கடா. வாடா வான்னு சொல்றேன்ல, வா.
அக்கா 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 ஏங்கா நான் கூப்பிடுறது உங்க காதுலயே விழலையா? சரி சரி டிஃபன் எடுத்து வை. ஏன் இப்படி என்கிட்ட பேசாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? யாரா டார்ச்சர் பண்றா? யார் டார்ச்சர் பண்றா? நீதான். உன் கூட இருக்கிறவங்க, உன் கூட பழகுறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ற. இப்படியே போயிட்டு இருந்தனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்க வேணாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நீ இப்படியே இருப்பப்பா. ஆனா பாக்குறவங்க தான் பாரு இந்த செல்வி அவ தம்பிக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்க வக்கில்லன்னு சொல்லி என் மூஞ்சில காரி துப்புவாங்க. காரி துப்பினா திருப்பி நீ அவங்க முகத்துல காரி துப்பிடு. ஆனா உனா ஊரு உலகம் பேசி ஏன் இப்படி உருப்படாம போற? கதிரு, நீ இப்படி சிடுசிடுன்னு இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை வேற மாதிரி பேசுறாங்க. என்ன மாதிரி பேசிக்கிறாங்க? சரி விடு. சொல்லு, என்ன மாதிரி பேசிக்கிறாங்க? சரி விடுன்னு சொல்றல்ல. சொல்லுங்கறல்ல, என்ன பேசிக்கிறாங்க? ஷப்பா, செல்வியோட தம்பி ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு உலகமே தெரியாது, ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ்னு இருப்பான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இல்ல, நீ மறைக்கிற அக்கா, நீ மறைக்கிறக்கா. நீயும் அந்த சுஜாதா மாதிரி ஆள் இருந்தா ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்பயே நீ சுஜாதா பத்தி பேசுற? நீ அவள மாதிரி பேசலாம், நான் அவள தானே சொல்ல முடியும். டேய் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரு கதிரு, பொண்ணுங்க மனசெல்லாம் பூ மாதிரி, அதை பார்த்து ரசிக்கணுமே தவிர கையில போட்டு கசக்க கூடாது. அவ உன்னை என்ன பண்ணான்னு அவளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? இங்க பாரு கதிரு, ஓ மனசுல அவ இருந்தா மட்டும் பத்தாது, சுஜாதா மனசுல நீயும் இருக்கணும். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனிமே எங்க நடக்கிறது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சுஜாதா நல்ல பொண்ணா இருக்காளே, அவளை எப்படியாவது உனக்கு பேசி முடிச்சு சந்தோஷமா வாழ வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் இப்படி கெடுத்து வச்சிருக்க. ஏண்டா, அவ ரொம்ப பயந்த சுபாவமான பொண்ணுடா. சத்தமா இருமுனா கூட பயந்துருவா. அவகிட்ட கூட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியாதா? நான் என்னக்கா பண்ணுவேன்? அவ அன்னைக்கு அப்படி பேசினதுனால நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். சரிடா, அன்னைக்கு நீ கோவமா இருந்த, அதுக்கப்புறம் தான் உன் கோவம் போயிருக்கோம்ல. அவங்க வீட்டுக்கு போய் அவளை நேர்ல பார்த்து சமாதானம் பண்ணி சாரி கேட்டிருக்கலாம்ல. உன் மனசு அவளுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. இனிமே சுஜாதா பத்தி நீ என்கிட்ட எதுவுமே பேசாத. நானும் அவளை பத்தி உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன், அவளே இனிமே இங்க வரமாட்டா. உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழு. சரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் சாரி கேட்டதா நீயே போய் சொல்லிடு. ஏன் ஏன் நான் சாரி கேட்கணும்? தப்பு பண்ணது நீதானே, நீயே போய் அவகிட்ட சாரி கேளு. பெருசா நான் உனக்கு வக்காலத்து வாங்கின மாமே. ஏன்டா நீ இப்படி இருக்க? நீ மனுஷனாவே இருக்க மாட்டியா? கதிரு, மனுஷனா இருக்கிறவனே இந்த உலகத்துல வாழறது ரொம்ப கஷ்டம்டா. நீ எப்படிதான் வாழ போறியோ புரியல எனக்கு. ஐயோ சரி, நானே அவட்ட போய் சாரி கேட்கிறேன். வேணாம் சாமி, நீ மறுபடியும் போய் அவகிட்ட சாரி கேக்குறேன்னு சொல்லி அத ஒரு பெரிய சண்டையாக்கிடுவ. நானே கேட்டுக்கிறேன், நீ கொஞ்சம் சும்மா இருந்தா போதும். ஐயோ, என்னது இது? நான் உங்க அக்கா தான், இவ்வளவு மரியாதைலாம் வேணாம். என்ன மகேஷ், திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இவன் தான் ஒரு மாதிரி இருக்கான். ரூம்குள்ளே போனால் வெளியே வர மாட்டேங்கிறான். யார் கூடயும் சரியாக பேச மாட்டேங்கிறான். பேய் அடிச்ச மாதிரி இருக்காங்க்கா. இல்லக்கா, இப்ப அது இல்ல பிரச்சனை. அதோட பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு பிரீத்தி விஷம் குடிச்சிட்டாக்கா. எல்லாத்துக்கும் தீர்வு விஷம் குடிக்கிறதான்னு நினைச்சு தீர்மானம் பண்ற பொண்ணை நீ காதலிச்சிருக்க. இப்ப எப்படி இருக்கா? இப்போ டேஞ்சர் கண்டிஷன்லேருந்து தாண்டிட்டாக்கா.
ஒரு தப்பு செஞ்சதுனால எத்தனை தப்புக்கு பொறுப்பேத்துக்க வேண்டியதா இருக்குன்னு பாத்தியா ரமேஷ்? அக்கா இவனும் மனசளவுல தைரியமா இல்ல, பயமா இருக்குக்கா. என்ன ரமேஷ், மகேஷ் சொல்றது உண்மையா? உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலக்கா. பட் ஐ எம் நாட் நார்மல். ரொம்ப பயமா இருக்குக்கா. தெரிஞ்சோ தெரியாமலையோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுக்கா. கண்டிப்பா தோணும். ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க. இப்போ மனப்புழுக்கத்திலே தவிக்கிறியே, அதுக்கு பேர் தான் மனசாட்சி. நீ யாருக்கு வேணாலும் பயப்படாம இருக்கலாம், ஆனா மனசாட்சிக்கு பயப்பட்டே தீரணும். அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? எதுவும் பண்ணாத. எப்ப செஞ்ச தப்ப நீ உணர்ந்தியோ அந்த நிமிஷத்துல இருந்து உன் மனசாட்சி உனக்கு கட்டுப்படும். நிம்மதியா இரு. ஐ மீன் சும்மா இரு. சும்மா இருனா வேலை செய்யாம சாப்பிடாம தூங்காம இருக்கிறது இல்ல. சும்மா இருனா எதையும் மனசுல வச்சுக்காம மௌனமா இருன்னு அர்த்தம். அக்கா நான் போய் பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? மன்னிப்பு கேட்டா நீ செஞ்சதெல்லாம் அவன் மறந்துடுவாள, இல்ல மறைஞ்சுதான் போயிடுமா? பிரீத்தியும் அவங்க ஃபேமிலியில எல்லாருமே உன் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. இப்ப நீ அங்க போனேன்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமாயிடும். கோபம் வரட்டும்க்கா. கோபம் தீர்ற வரைக்கும் என்ன அடிக்கட்டும். நான் அவளை பணத்துக்காக தானே லவ் பண்ணேன். அப்பா என்ன பிசினஸ்ல அலோவ் பண்ணல. எந்த ஒரு பொறுப்பு என்ன நம்பி ஒப்படைக்கல. அந்த கோவத்துல தான் பெரிய பிசினஸ் மேன ஆகணுன்ற வெறியில அவளை லவ் பண்ண. ரமேஷ், நோ, நீ பேசுறது சரியே இல்ல. இப்படி பேசி உன் தப்ப சரின்னு நீயே உன்னை ஏமாத்திக்காத. அது இன்னும் உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். இனி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, குடும்பம், குழந்தைன்னு எல்லாம் இருக்கு. அவங்க கூட நீ இருக்கும்போது நடந்தது எல்லாமே உனக்கு மறந்து போயிடும். ரெண்டு நாள்ல உனக்கு கல்யாணம் இருக்கு. அதை பத்தி யோசி. முதல்ல மஞ்சுவையும் குழந்தையும் போய் பாரு. எல்லாம் சரியா போயிடும். தைரியமா போ ரமேஷ். அக்கா இருக்கேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா போங்க. சரிக்கா. ரமேஷ் வா போலாம், போயிட்டு வரோம்க்கா. ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். மேடம் மேடம் மாஸ்க் எடுக்காதீங்க மேடம், மூச்சு விட முடியாது மேடம். என்னாச்சு மேடம்? சிஸ்டர், வெளியில எங்க அப்பா இருப்பாரு, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க மேடம். இல்ல, எனக்கு எதுவும் இல்ல, நான் அவரை பார்க்கணும், ப்ளீஸ். ஓகே மேடம், நான் கூட்டிட்டு வரேன். சார்
உங்க பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாலாமா? கண்ணு முடிச்சிட்டாங்க ரைட், சார். ஓகே. என்னம்மா, எப்படி இருக்கிற? ஏம்மா இப்படி பண்ணிட்ட? இருந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பாயிடுச்சுன்னா என்னம்மா செய்ய முடியும்? அப்பா, டாக்டர் நான் செத்துருவேன்னு சொன்னாரப்பா. ஐயா, அப்படிலாம் ஒன்றும் சொல்லம்மா. உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ நல்லாயிடுவ, சீக்கிரம் நல்லாயிடுவ. அப்பா, விக்கி எங்கப்பா? எங்கேயோ வெளில போயிருக்காமா, இப்ப வந்துருவான். அப்பா, சொல்லுமா. என்கிட்ட நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும்னு. அது எவ்வளவு உண்மையாயிடுச்சு பாத்தீங்களாப்பா? அம்மாவுக்கு உங்க அருமை பெருமை தெரியவே இல்லப்பா. ஆனா நான் எப்பவுமே உங்களை மாதிரி தான்ப்பா. விக்ரம் அப்படியே அம்மா மாதிரி. எப்பவுமே எதை பத்தியும் யார பத்தியுமே அவங்க ரெண்டு பேரும் யோசிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்கப்பா. பெத்தவங்க செய்யற தப்பு பிள்ளைங்களை தான் பாதிக்குங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களாப்பா? அப்பா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களாப்பா?